ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க்க போகிறோம். பானிபூரி. இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், 1 கப் ரவை, கொஞ்சமாக உப்பு. இதை சேர்த்துட்டு நல்லா பிசறி வச்சுக்கலாம். எப்படி நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு பிசைவோம் அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க, இல்லாட்டி சில நேரங்களில் தண்ணி ஜாஸ்தி ஆயிரும். இப்போ நல்லா பிசறியாச்சு. நம்ம இதில் லேசாக எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். இது அரை மணி நேரம் ஊறட்டும். இது உள்ள ஸ்டஃபிங்காக சுண்டல், நல்லா ஊற வச்ச சுண்டல், கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை குக்கரில் ஒரு 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்கு புளி தண்ணிக்காக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், இதை சேர்த்துட்டு மிக்சியில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம இப்போ நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இதை புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைச்சி வச்சுருக்க புளியில் அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம், இதையும் நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் உப்பு, புளி, காரம் ஏதாச்சும் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை நம்ம நல்லா மசித்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வேக வச்ச சுண்டல் அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி, புளித்தண்ணீர் ரெடி. நம்ம பூரி மட்டும் சுடணும். இந்த மாதிரி ஒரு பிளேஸில் லேசாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம பூரிக்கு மாவு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பூரி நல்லா புஸ்ஸுன்னு வரும். கொஞ்சம் மொத்தமாக அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா பூரி புஸ்ஸுன்னே வராது. இந்த மாதிரி நல்லா விரிச்சிட்டு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இருக்க மாதிரி மூடி எடுத்துகிட்டு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பூரி மாதிரி. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பூரியாக செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மெலிஸ் தான் இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்க பூரியை ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரி எண்ணெயில் போட்டுட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுவே பூரி அழகாக மேலே வரும் ஆயில் மேலே. அப்போ லேசாக ஓரங்களில் அமுத்தி விடுங்க. அப்போ நம்ம பூரி புஷ்ஷுன்னு வந்துடும். பாருங்கள், அழகாக புஃப் புஃப் வர ஆரம்பிக்குது. அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பூரிஸும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பூரிஸ் எல்லாம் ரெடி. இப்போ நம்ம பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குது. எவ்வளோ அழகாக அப்படி அடித்தோடனே நல்லா நொறுங்கி போயிடுச்சு எல்லாம். சூப்பர். இதுக்குள்ளார நம்ம ஸ்டஃபிங் வச்சு வெறும் அப்படியே ஸ்டஃபிங் வச்சு அப்படியே கூட சாப்பிட்றோன்னா சாப்பிட்லாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை புளி வாட்டர் வேணும்னா அந்த புளி தண்ணி வச்சு சாப்பிட்லாம், அதுவும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.